உங்கள் ஊர் மல்டி ஆக்சல் ட்ரக் முன்னாடி போயிட்டு இருக்குது பாருங்க. நீங்கள் யூரோப்லலாம் என்ன மல்டி ஆக்சல் ட்ரக் வச்சுருக்கீங்க? எங்கள் கோயம்புத்தூரில் பாருங்க மல்டி ஆக்சல் ட்ரக் எத்தனை ஆக்சல் இருக்குதுன்னு பாருங்க ஒரு வண்டியில். இது ரியலிங்க இது ஒரு அன்சேஃப் ஆக்ட்டுங்க. நம்மளும் பல டைம் சொல்லியாச்சுங்க வீடியோஸில். ரொம்ப ரொம்ப அன்சேஃப் ஆக்ட்டுங்க. ரெண்டாவது அதில் வண்டியில் ஆட்கள் ஏற்றிட்டு போகிறது அதுக்கு மேலே அன்சேஃபுங்க. ஆனால் அது புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. வண்டி கட்டி எடுத்துகிட்டு போகிறதே தப்புங்க. ஏன்னா அதெல்லாம் ப்ராப்பர் லாக்கிங் சிஸ்டம் இருக்காதுங்க. ஆர்டிஓவில் வந்து அது எப்படின்னா நம்மளுக்கு இந்த கார் வேன் மாதிரிங்க பக்கா டோவிங் இருக்கணுங்க. அந்த டோவிங்கான சேஃப்டி கேபிள்ஸ் இருக்கணுங்க. அதுக்கு ஒரு பேக் லைட் இருக்கணுங்க. இதெல்லாம் மேண்டேட்ரிங்க. ஒரு ட்ரெய்லர் நீங்கள் உங்கள் கூட வண்டியை அட்டாச் பண்ணுறீங்கன்னா வேணுங்க. அதுவும் கூட கண்டுக்கிறதுல விட்டுடுறாங்க. ஏன்னா அது ஒரு பொழப்பு, அவங்களுக்கு ஸ்திரமாக எதோ என்னமோ அது அந்த வண்டி எங்கேயாவது கண்டு போய் நான் பார்த்தது கிடையாதுங்க. இருந்தாலும் அன்சேஃபுங்க. அதை கிளியராக சொல்லிக்கிறேன், அது அன்சேஃப். பட் அதை கூட விட்டாலும் எது வந்து ஒரு மன்னிக்கவே முடியாதுங்கிறத விட பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் அந்த வண்டியில் நிற்க வச்சு கொண்டு போகிறதுங்க. ஏதாவது ஒரு பிரேக்கோ வண்டி கவுந்தாலோ க்ளோஸ்டு கவர் இல்லைங்க. அதனால் விபத்துக்கள் ஏற்பட்டால் காயம் ஏற்படுறக்கோ மரணம் ஏற்படுறதுக்கான வழிகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் சொல்கிறதுங்க அது வந்து அன்சேஃப்னு சொல்லி. பட் அது இன்னும் இப்படி இருக்கிறது கொஞ்சம் அவாய்டு பண்ணுங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது பொலேரோ மாதிரியோ பிக்கப் மாதிரியோ ஒரு கவர்டு என்க்ளோஷரில் கூப்பிட்டு போயிட்டு கூட இதை தனியாக அனுப்பலாம். இதை ப்ராக்டிஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஓனர்கள் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க கல்ச்சரை. நன்றிங்க.